ஆக்சுவலா பரிமளா அண்ட் கோ பார்த்தேன். ஓகே. அது எனக்கு பிடிச்சிருந்தது. பெட்டியோட பரிமளா அண்ட் கோ நல்லா ஓகே. இருந்துச்சு. ஒரு கிரைம் பேஸ்டு, ம். ஒரு டார்க் காமெடி, ம். இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல படமாவே அதை கொடுத்துருந்தாரு. ஓகே. ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ம். மக்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல. ஓகே. இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் நல்ல அந்த ஊர்வசி ஜெயராம் காமெடி, ம். அப்புறம் அந்த படத்தில் நடித்த ஹீரோயின்கள், ம். அப்படி ஓவராலா அந்த படத்தை பார்க்கும்போது ம். நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா, யோகி பாபு காமெடி கூட நான் சிரிச்சேன். ம். அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஓகே. எனக்கு. ஓகே. ஏன்னா யோகி பாபு காமெடிலாம் யாரும் சிரிக்கிற மாதிரி இருக்காது. சரி. அதுவும் அண்மை காலமா சுத்தம். ஓகே. அவர் வந்து சும்மா ஃப்ரேம்ல வருவாரு, ம். வந்த கடமைக்கு 2 டைலாக் பேசிட்டு போயிடுவாரு. ம். பட் இந்த படத்தில் கொஞ்சம் சிரிக்கும்படியா அவர் பண்ணியிருந்தாரு. ஓகே. அப்புறம் எவர்கிரீன் மிஸ்கின். மிஸ்கின் வந்து ஒரு இயக்குனரா ஒரு அற்புதமான படங்கள்லாம் அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட, ம். ஒரு நடிகரா இவ்வளவு பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு ஒவ்வொரு படத்துலையும் வியக்க வச்சுட்டே இருக்காரு. ம். ம். முக்கியமா இந்த படத்துல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை. அப்படி கண்டிப்பா. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு. அந்த கேரக்டருக்கு அவரை தவிர வேற ஒருத்தர் நினைச்சே பார்க்க முடியாது.